ஓசியா 10ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். இதுல கர்த்தருடைய ஜனத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை நம்ம பார்க்கிறோம். பெரிய அழிவு வருகிறது, அவங்க சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறாங்க, அவங்க ராஜா அழிக்கப்படுகிறாங்க, எதிரிகள் வந்து அவங்க தேசத்துல கொள்ளையடிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு இதுல ஆண்டவர் ஒரு சில காரணங்களை சொல்லுகிறாரு. அதான் இன்னைக்கு காலையில தியானிக்க போகிறோம். ஏன்னா வேத வசனம் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் வசனம் சொல்லுது. கடைசி காலங்களிலே இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த அழிவுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கூட சொல்லுகிறாரு. அப்ப நம்ம லைஃப்லயும் அப்படி இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதற்கு இந்த பகுதி நமக்கு உபயோகமா இருக்கும். ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் வாசிப்போம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். பொய் ஆணை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியின் நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கலிகூர்ந்த அதின் ஜனமும் அதன் பூசாசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்ராஹிம் லட்சை அடைவான், இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையை போல அழிந்து போவான். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராஹிமை ஏர்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், பைபிள் சொல்லுது, என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பகுதியில வாசிக்கிறோம், என் ஜனத்தை தண்டிக்க நான் ஆசைப்படுகிறேன், என் ஜனத்தை தண்டிக்க நான் விரும்புகிறேன். பொதுவான 2 முக்கியமான பாவங்கள் வந்து கர்த்தரை விட்டு விட்டார்கள், கர்த்தருடைய இடத்துல விக்கிரகங்களை வச்சுட்டாங்க. அதுதான் ஆண்டுடைய பாரம். இது வந்து அதை தான் அங்க வாசிக்கிறோம் இல்லைங்க. 10வது வசனத்துல, நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். 2 விதமான பாவம். ஒன்று, கர்த்தரை விட்டுட்டாங்க. அது எரேமியால வாசிக்கிறோம் இல்லைங்க. ஜீவ தண்ணீருள்ள நதியாகி அவரை விட்டுட்டாங்க. வெடிப்புள்ள தொட்டிகளை, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர் தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல விக்கிரகத்தை வைத்தாங்க. அதான் ஆண்டுடைய கம்ப்ளைண்ட். அப்ப இதனுடைய விளைவு என்ன? அதனால என்ன நடந்தது? இவங்க ஆண்டு வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்தார்.
காரணம் என்ன? அந்த ரெண்டு விதமான பாவங்கள், கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணுவது, கர்த்தரை வைக்கிற இடத்துல விக்கிரங்களை வைப்பது. இதனால அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க? 4 முக்கியமான காரியங்கள் இந்த முதல் 4 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளேயும் அது இருக்கும்னா இவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு நமக்கும் வரும், நம்ம எச்சரிக்கையா இருப்பதற்காக ஆண்டு இந்த வார்த்தையை எழுதி கொடுக்கிறார். முதல் வசனம் வாசிப்போம் பாருங்க. முதல் பாவம், நமக்கு முன்னால எச்சரிப்பாய் இஸ்ரவேலை வைத்து ஆண்டு வைக்கிற முதல் பாவம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். முதல் காரியம், அவங்க விக்கிரகத்தை செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பா என்ன சொல்லுகிறாரு? நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறான், வயல்களை ஆசீர்வதிக்கிறான், மிருகங்களை ஆசீர்வதிக்கிறான், அவங்க சரீரத்தை ஆசீர்வதிக்கிறான். ஆனா அதனால என்ன நடக்கிறது? அவன் தனக்கு தானே என்ன செய்கிறான்? கனி கொடுக்கிறான். முதல் காரியம், ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிப்பாருன்னா, அதான் தீமோத்தேயுல சொல்வாரு, ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கே ஐஸ்வர்யவான்களை இருந்து விடக்கூடாது. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததை வச்சு மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசியர்ல கூட திருடுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது, நீ திருடாதீங்க, நீங்க திருப்தியா வாழுங்கன்னு சொல்லி சொல்லாம, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்யுங்கள். அப்ப கர்த்தர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஏதாவது கொடுப்பாருன்னா அவங்க வசதியா வாழ்வதற்காக அல்ல கர்த்தர் கொடுப்பது. தேவை நிறைந்த ஜனங்க வெளியே இருக்கிறாங்க, ஆண்டுடைய அன்பு அழியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க. அவர்களை நேசிச்சு இந்த அநீதியான உலக பொருட்களினால் அவர்களை சம்பாதிக்க முடியாத கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆண்டுடைய கம்ப்ளைண்ட் என்ன? நான் என் ஜனத்தை ஆசீர்வதிச்சேன், என் ஜனத்துக்கு மிகுதியை நான் கொடுத்தேன். ஆனா அவர்களோ தங்களுக்கே என்ன செஞ்சுட்டாங்க? கனி கொடுத்து கொண்டாங்க. அழகான ஒரு விளக்கம் வந்து லூக்கா புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோங்க. லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அங்க ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நல்லா விளைகிறதா. அப்போ அந்த சகோதரன் என்ன செய்கிறாங்க? நம்ம அந்த சம்பவத்தை வாசிச்சிருவோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போங்க. ஆண்டு இந்த பகுதியை ஏன் சொல்லுகிறாருன்னா, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. என்ன எச்சரிப்பை கொடுக்கிறாரு? பணத்தின் மேல் வைக்கிற ஆசையை குறித்து எச்சரிப்பை கொடுக்கிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த என்ன சொல்லி வருவாருன்னா, நீங்க எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவனா இருக்க முடியாது, அது உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்லுவார். வாசிப்போம் 16வது வசனத்திலிருந்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக் சாப்டர் 12 from verse 16 வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த ஓமையின் கருத்து என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யத்தை ஒருத்தர் கொடுப்பாங்கன்னா அவங்க தனக்கு அதை செலவழிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கல, என்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் கொடுக்கல, நான் இன்னும் சுகபோகமாய் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுக்கல. அதுக்கு பதிலா அதை வச்சு ஆத்துமாவை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். எப்ப பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் போது சேர்க்க முடியும்னா, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது, ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, கர்த்தர் எனக்கு கொடுத்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை வச்சு ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யும் போது பரலோகத்துல பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். இந்த தானுடைய கம்ப்ளைண்ட் என்ன? ஏன் ஜனம் நான் அவர்களை ஆசீர்வதித்த போது அது தங்க வசதியை பெருக்கிக் கொள்ள வைத்தாங்க. அதனால ரிசல்ட் என்னவா? வசதி பெருக 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 கர்த்தரை மறந்து விக்கிரகத்துக்கு பின்னால போயிட்டாங்களாம். இன்னும் அதிக விக்கிரகங்களை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கர்த்தரை கோபப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரூட் காஸ் என்ன? தங்க வசதியை தேட ஆரம்பிச்சாங்க, தனக்காக பலன் கொடுக்கிறவர்களா மாறினாங்க. 2 புதிய ஏற்பாடுல இன்னும் 2 வசனம் வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம். ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 1 and 2. ரோமர் 15 முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல்
பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நம்முடைய ஆண்டவர் தன்னை சந்தோஷப்படுத்த, தன்னை பிரியப்படுத்த ஆண்டவர் வாழல, நமக்காக வாழ்ந்தார், நம்ம பாவத்துக்காக மரிச்சார். அப்படி எண்ணமெல்லாம் நம்ம மேலதான் இருந்துச்சு. அப்ப அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லுகிற என்னுடைய இருதயம் சுயநலமா வாழ்வது அது எவ்வளவு பெரிய துரோகமா இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உனக்கு பிரியம் உண்டாக நீ வாழாத, மற்றவங்க ஆத்துமா பக்தி விருத்திக்கு எதுவாக வாழணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி நான் சொல்வேன், என்னன்னா என்கிட்ட எதிர்பார்க்கிறது நான் சுயநலமா வாழ்ந்தா அது கர்த்தருடைய பார்வையில பாவம், அது ரிசல்ட் என்ன, அழிவுக்கு போகிறதுன்னு பாக்குறோம். அதுக்கு பதிலாக தேவ பிள்ளைங்க மற்றவங்க பிரயோஜனத்தை தேடணும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், 1 Corinthians 10:24 வாசிப்போம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். முந்தின வசனத்துல சொல்வாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை ஸ்டாண்டர்டா வைத்துக் கொள்ளணும்? நான் செய்வதனால மற்றவங்க பக்தி விருத்தி அடைகிறாங்களா அதை யோசிக்கணும். நான் செய்வதனால மற்றவங்க இடரல் அடைகிறாங்களா அதை நான் யோசிக்கணும். மற்றவங்க நிறைய உலகத்துல சொல்லுவாங்க, அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. அவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. நம்மனால ஒருத்தர் இடரல் அடைவாங்கன்னா அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஒரு ட்ரெஸ் மற்றவங்களை இடரல் உண்டாக்குதுன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் போடக்கூடாது. ஒரு சில நான் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்களை கர்த்தரோட தூரப்படுத்துதுன்னா நான் அதை செய்யக்கூடாது. நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு செயலும் மற்றவங்களை பக்தி விருத்தி ஏதுவாதான் நான் செய்யணும். அதை யோசிச்சு பார்த்து செய்யறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவனுடைய கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல, ஏன் ஜனம் தனக்கே கனி கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை என்று வேதனைப்படுகிறார். இரண்டாவது என்ன குறைய இந்த ஓசியா 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம்னா, ஓசியா 10ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் பாருங்க, 2வது வசனம், ஓசியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். இரண்டாவது ஆணுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய வல்லமை அனுபவிச்சிருக்கிறாங்க, கர்த்தரால தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த இருதயம் முழுசா விக்கிரகத்துக்கு போலையா, பாதி கர்த்தருக்கு பாதியும் கூட சொல்லலாம். ஆண்டு இடத்துல பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி உலகத்துக்கு, ஒரு பகுதி எனக்கு கொடுக்கிறாங்க. அந்த இருதயம் முழு கர்த்தரை எதிர்பார்க்கிறதெல்லாம் முழு இருதயத்தோடு தான் நான் செய்யணும். பிரிக்கப்பட்ட இருதயத்தோடு நான் செய்யும் போது அது ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. யாக்கோபுல சொல்றாரு, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற பக்தி, கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற காணிக்கைகள், கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஊழியம் அது இரு மனதோடு இருந்துச்சுன்னு ஆண்டுக்கு பிரியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறாங்க, அவங்க முழுசா என்னை விட்டு போல, என்னையும் தேடுகிறாங்க, விக்கிரகத்தை என்ன செய்கிறாங்க அவங்க தேடுகிறாங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவினால கர்த்தரை விட்டு தூரம் போன கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜனமெல்லாம் கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தின் பக்கமா, பாகால் பக்கமா போய் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை விடல, கர்த்தரையும் நம்புகிறாங்க, விக்கிரகத்தையும் நம்புகிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த இடத்துல கர்த்தரை மட்டும்தான் பின்பற்றணும் என்று சொல்லி எலியா முன்னால வைக்கிறத வாசிக்கிறோம். அவங்களுக்கு அன்னைக்கு பாகாலுங்கிற விக்கிரம், இன்னைக்கு நமக்கு எது விக்கிரகமா இருக்கிறது? ஒருவேளை சிலையா இருக்காது, வேற தெய்வங்களா இருக்காது, பணமா இருக்க முடியும், குடும்பமா இருக்க முடியும், வேற ஏதாவது பிள்ளைங்களா இருக்க முடியும், என்னுடைய எதிர்காலத்துல நான் இப்படி செய்யணும்னு நினைச்ச என்னுடைய திட்டமா இருக்க முடியும். ஏதோ ஒண்ணு கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஐ நீட் யுவர் அன்டிவைடட் அட்டென்ஷன். முழுக்க 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 கர்த்தர் பக்கமா நம்ம வரணும் ஆண்டு எதிர்பார்க்கிற. திசை திருப்பப்படுவதற்கு பிசாசு பல சோதனைகளை கொடுக்கும்போது நான் தீர்மானம் எடுக்கணும், ஆண்டு என் லைஃப்ல நீங்க தான் ஆண்டவரே முதல், முழு இருதயத்தோடு அவரை தேடணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம்.
1 கொரிந்தியர் 10 21, 22 பாருங்க. அந்த கொரிந்து சபையாரு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, கர்த்தர் பக்கமா வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை சாப்பிடுகிறாங்களாம். அந்த பந்தியில போய் கலந்து கொள்ளுகிறாங்க. அன்று வேதனையா ஒரு கேள்வி கேட்கிறார். 1 கொரிந்தியர் 10 21, 22. 1 Corinthians chapter 10, 21, 22. 1 கொரிந்தியர் 10, 21, 22 வாசிப்போம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அப்படி நம்ம செய்யும் போது அது ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறதா? ஆண்டரை என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் அங்கேயும் திருப்திப்படுத்துவேன், ஆண்டரையும் திருப்திப்படுத்துவேன், அவரால் என்ன செய்ய முடியும், அவரை விட நான் பலவான் என்பது போல நம்ம செய்கிறோம். ஆண்டர் சொல்றார், வேதனையோடு சொல்லுகிறார், அது எப்படி நீ செய்ய முடியும்? அந்த பாத்திரத்தில் கலந்து கொள்ளுகிற, என் பாத்திரத்தில் கலந்து கொள்ளுகிற, உலக மக்களோடு ஐக்கியப்படுகிற, என்னோடு கூட ஐக்கியப்படுகிற, அது எப்படி செய்ய முடியும்? 2 எஜமான்களுக்கு ஒரு மனுஷனாலும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு பல வியாக்கியானங்கள் கொடுக்கிறாங்க. ஒரு முக்கியமான வியாக்கியானம் என்னன்னா, சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆண்டுடைய வருகை வரைக்கும் சபையை பிரிச்சுட்டே வருகிறாங்களா. அந்த சபையுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சபையை ஸ்தாபிச்சாரு, அவர் சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட போது சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவர் வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிற வரைக்கும் சபையின் காலங்கள் என்று சொல்லி பிரிக்கிறாங்க. அதனுடைய கடைசி காலம் வரும்போது அதுதான் லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபை லவோ திக்ஸே, லாவோஸ் திக்ஸேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அதாவது கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும், உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும் சொல்லி இருக்கிற ஒரு சபை தான், 2 கட்டான ஒரு சபை. அப்ப அந்த சபையை பார்த்து கர்த்தருடைய கம்ப்ளைண்ட் என்ன பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதாவது கடைசி காலத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை, அதுதான் இஸ்ரவேல் ஜனத்துல இருந்துச்சுன்னு ஆண்டு சொல்லி சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 15, 16 வாசிப்போம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 15, 16. ரெவலேஷன் சாப்டர் 3, 15 and 16 வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது கர்த்தரையும் பிரியப்படுத்துவது, உலகத்தையும் பிரியப்படுத்துவது, கர்த்தரையும் ஆராதிப்பது, உலக காரியத்தை ஆராதிப்பது. ஒருவேளை எல்லார்ட்டும் நல்ல பேர் வாங்குவது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு அது விருப்பம் இல்லை, என் வாயிலிருந்து ஒண்ணு நான் வெறுக்கத்தக்கதாக வாந்தி பண்ணி போடுவேன்னு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தத்துல சொல்லும் போது அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? நிறைய தடவை நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கு. முழுசா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியல, முழுசா ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம், ஏதோ கொஞ்சம் ஒப்பு கொடுக்கிறது போல செய்கிறோம். உலகம் உள்ள நுழைந்து விடுகிறது, அது ஆண்டருக்கு வேதனை கொடுக்கிறது. டேஞ்சர் என்ன? வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்லி சொல்லுகிறார். அங்க ஓசியால வாசிக்கிறோம், ஒரு பெரிய அழிவு வரும், இறுதியில நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வாசிக்கிறோம். 2வது 3வதாக ஓசியா 10 மறுபடியும் வருவோம். 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம் ஓசியா 10 3வது வசனம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அழிவு ஆண்டு கட்டளை இடுகிறாரு? ஏன் அவ்வளவு பெரிய அழிவு வரும் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது? 3வது காரணம் வாசிப்போம். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். 3வதாக அந்த ஜனங்க புரிந்து கொள்வாங்களாம். என்ன புரிந்து கொள்வாங்களாம்? எங்க ராஜா ஏன் சிறைபிடிக்கப்பட்டாங்க, என் ராஜா ஏன் ஒரு நுரைய போல இல்லாம போயிட்டாங்க, அந்த பகுதியில் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அடித்தளமான காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 3வதாக அவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? ஏன் ஜனத்துக்குள்ள எனக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம 2-3 வசனம் வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 1 பழைய ஏற்பாட்டுடைய கடைசி வசனம். ஆண்டு பாரமா கேட்கிறாரு, உங்க வாயினால என்ன ராஜான்னு கூப்பிடுகிறீங்க, எஜமான் கூப்பிடுகிறீங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிறீங்க, ஆனா எனக்கு அதுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த வெறும் வாயின் வார்த்தை எனக்கு உபயோகம் இல்லை. அந்த ராஜா என்பதை, எஜமான் என்பதை, என்னை அப்பா நீங்க கூப்பிடுவதை செயல்ல நீங்க காட்டணும். மல்கியா 1 6வது வசனம். மலாக்கி சாப்டர் 1 verse 6. மல்கியா 1:6 வாசிப்போம்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆண்டு கேட்கிறாரு, பயப்படும் பயத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. அவருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கா? ஆபிரகாம்கிட்ட அதுதான் இருக்கான்னு ஆண்டவர் செக் பண்ணினாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு தேசத்துல போகும்போது அவர் பொய் சொல்லுகிறார். ஏன்பா நீ பொய் சொல்லன்னு சொல்லி கேட்டா, இந்த ஊர்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொல்லி அறிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லப்படுகிறது? ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்று நம்மை குறித்து ஆண்டு சாட்சி சொல்வாரா? நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருப்பாங்களா? நமக்கு இந்த எக்லெசியாஸ்டஸ்க்கு வருவோம். பிரசங்கி புஸ்தகம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கடைசி 2 வசனம் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் அதனுடைய கடைசி வசனங்கள் 12ஆம் அதிகாரம் 13, 14. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14. எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 12, 13 and 14. பிரசங்கி 12, 13, 14 வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அந்த பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருக்கு பயப்படணும். அந்த பயத்தை நான் எப்படி காட்டுகிற? அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன் என்கிற ஆண்டவர் பாரம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன போது எனக்கு பயப்படும் பயம் அவங்களுக்குள்ள இல்லாம போச்சுன்னு வாசிக்கிறோம். இதே பிரசங்கி இல்லைங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 11வது வசனம் அதிகபட்சமா நமக்கு நல்லா தெரியும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம 12வது வசனம் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 8 verse 12 வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஞானி, பெரிய ஞானி, அவர் சொல்லுகிறாரு, யார் உண்மையா பிளெஸ்ஸடான ஜனங்கள், யார் உண்மையா நல்லா இருக்கக்கூடிய ஜனங்கள், முடிவை வச்சு சொல்லுகிறாரு, யார் உண்மையா நல்லா இருக்க முடியும்னா தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள், தேவனுக்கு முன்பாக பயப்பட்டு அவருக்கு அஞ்சி நடக்கிற ஜனங்கள் மட்டும்தான் எப்பொழுது நன்றாய் இருப்பாங்க. இந்த ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்க மகனே? எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயப்படும் பயம் இல்லாம போச்சுன்னு வாசிக்கிறோம். கடைசியா அந்த ஓசியா 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதுல சொல்லப்பட்ட 4வது பாவம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய அழிவு வந்துச்சு, காரணம் என்ன ஆண்டு சொல்லி சொல்லுகிறாரு. நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக இந்த வசனம் நமக்கு முன்னால கொடுக்கப்படுகிறது. ஓசியா 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம் பாருங்க. பொய் ஆணை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல் வெளியின் படைச்சால்களில் விஷப்பூண்டுகளை போல நியாய தீர்ப்பு முளைக்கும். சடன்னா விஷப்பூண்டு வந்துருமா? அந்த மாதிரி சடனா நியாய தீர்ப்பு வந்துரும், சடனா அழிவு வந்துரும், மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். யாரை பார்த்து கர்த்தர் சொல்லி சொல்லுகிறாரு? பொய் சொல்லுகிறாங்க, உடன்படிக்கை பண்ணுகிறாங்க, அது உடன்படிக்கையில உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒப்பந்தம் பண்ணுகிறாங்களா? உடன்படிக்கை பண்ணுங்க, யாரோடு? ஆண்டவரோடு செய்கிறாங்க, மனுஷரோடு செய்யறாங்க. அந்த உடன்படிக்கை பொய்யால செய்யப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில் அவங்க நிலைச்சு நிக்கிறது இல்ல. கர்த்தருக்கு வேதனை. நம்முடைய ஆண்டுக்கு இருக்கிற பல பெயர்ல ஒரு பெயர் என்னன்னா, அவர் உடன்படிக்கையின் தேவன், காட் ஆஃப் த கவர்னன்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உடன்படிக்கை செய்தார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து வருகிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க அவரை தேட மாட்டேங்கிறாங்க? ஆனாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை. பாருங்க, உலகம் முழுசு சேர்ந்து அவங்களுக்கு எதிரா வந்தாலும் அவங்களுக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய முடிகிறது இல்லை. ஏன் செய்ய முடிகிறது இல்லை? உடன்படிக்கையின் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை காத்து கொண்டு வருகிறான்னு வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் செய்கிற பொருத்தனைகளை நிறைவேற்றணும், நான் செய்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றணும். பொய் சொல்லி உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அத பல நேரங்க ஒரு பிரச்சனைன்னு
வரும்போது ஒரு சில தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இனிமேல் நான் அதிகாலை எந்திரிப்பேன், இனிமேல் நான் அதிகாலை ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் இதை குடிக்க மாட்டேன், இனிமேல் இதை தொட மாட்டேன், தீர்மானம் பண்ணுவோம். ஆனா பிரச்சனை மாறினதுக்கு அப்புறம் பல நேரம் என்ன செஞ்சிடும், நம்ம மறந்து போய் விடுகிறோம். அதுதான் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுவது. ஆண்டோட வேதனை என்ன? ஏன் ஜனங்க பொய் சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார், அந்த உடன்படிக்கையில நிலைச்சிருக்க மாட்டேங்கிறான். ஆதாமின் பாவத்தை குறித்து இந்த ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஆதாமின் பாவத்தை ஒரு வார்த்தையில சொல்வார் பாருங்க. நம்ம அதை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதாமின் பாவம் என்ன? என்ன ஆதாம் பாவம் செஞ்சாரு? இந்த பகுதியில அவருடைய பாவத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல செய்த பாவம் எனக்கு உலகம் முழுவதும் பாவத்துக்கு போனதுக்கு காரணம். அந்த பாவத்துக்கு ஆண்டு கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, என்னோடு உடன்படிக்கை பண்ணினான். என்ன உடன்படிக்கை பண்ணினான்? அந்த நிலத்தின் கனியை நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன், உடைய வார்த்தை என்ன மீற மாட்டேன். ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைக்கு ஈடாய் நீங்க சொன்னதுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சொன்னான். ஆனா உடன்படிக்கை மீறி போயிட்டான்னு சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிப்போம். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டே வரும்போதுங்க, கடைசி காலத்துல ஜனங்களை வஞ்சிக்கிறவன் யார வஞ்சிப்பான்? ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். தானியேல் 11:32. தானியேல் 11:32 வாசிப்போம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தேவ ஜனத்துக்கும் அந்தி கிறிஸ்துவின் பின்னால போகிற ஜனத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன? ஏன் ஜனங்க திடன் கொள்வாங்க, உடன்படிக்கைக்கு ஏற்றபடி செய்வாங்க. ஞானஸ்நானத்துல நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த உடன்படிக்கையில உண்மையா இருப்பாங்க, அதற்கேற்றபடி செய்வாங்க. ஆனா சாத்தானுக்கு பின்னால போகிற ஒரு கூட்டம், அந்தி கிறிஸ்துக்கு பின்னால போகிற கூட்டம் என்ன? அவங்க உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருப்பாங்க. அதனால பிசாசு ரொம்ப ஈஸியா அவளை வஞ்சித்து கொண்டு போயிருவான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், எத்தனையோ பேரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்களை போல இருக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் கொண்டு போயிரு. சாத்தான் ரொம்ப ஈஸியா அவங்களை விட்டு தூரம் போக வைக்கிறான். ஏன் போக வைக்கிறான்? கர்த்தர் சொல்லுகிறாரு, உடன்படிக்கையில நிலைச்சு நிக்க மாட்டேங்கிறாங்க, பொருத்தனைகளில நிலைச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அதாவது பயம் இல்ல, கர்த்தரோடு ஒப்பந்தம் பண்ணிட்டேனே, கர்த்தர் முன்னால நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேனே, வார்த்தை கொடுத்திருக்கேனே, அதை நிறைவேற்றணும், அந்த பயம் இல்லாததுனால சாத்தான் ஈஸியா இச்சக பேச்சினால் அப்படின்னா அவங்களை வஞ்சிக்கத்தக்கதாக பேச்ச பேசி ரொம்ப ஈஸியா கர்த்தரோட தூரம் போயிடறாங்கன்னு பாக்குறோம். நீங்க எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல சத்தியம் அறிஞ்சவங்க, ஆண்டவருக்காக வாழ வேண்டியவங்க, ஊழியம் செய்ய வேண்டியவங்க, ஊழியத்துல ஊரும் ஆரோணமா இருக்க வேண்டியவங்க, சபைகளை நடத்த வேண்டியவங்க, உலக பக்கமா போனதற்கு காரணம் என்ன? சாத்தான் வஞ்சிட்டு போயிட்டான். ஏன் வஞ்சிச்சான்? பைபிள் சொல்லுது, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறதுனால், கர்த்தரோடு செய்த ஒப்பந்தத்துல உண்மையா இல்ல. 4 பாவம் இன்னைக்கு நமக்கு முன்னால ஆண்டு வைக்கிறாரு. தனக்கு தானே அவன் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். அவன் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பயப்படும் பயம் அவங்களுக்குள்ள. உடன்படிக்கையை பொய்யாய் செய்கிறாங்க, இந்த உடன்படிக்கையில நிலைச்சு நிக்கிறது இல்ல. நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம காலையில நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த மாதத்தின் கடைசி நாள்ல அவனுடைய வார்த்தை நம்ம பக்கமா அனுப்பப்படுகிறது. இஸ்ரவேலை அழிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தர் சித்தம். ஆனா இந்த பகுதியில வாசிச்சோம், என் ஜனங்களை தண்டிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னா கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவாரு. 2 விதங்களிலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். என்னை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க, என்னுடைய இடத்துல மாயையான விக்கிரகத்தை வைக்கிறாங்க. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நீ காலையில கர்த்தரை வேண்டான்னு சொல்லி கர்த்தருடைய இடத்துல ஏதோ ஒரு உலக பொருளை நம்ம இன்னைக்கு வைக்கிறோம். அதற்கு அடையாளம் என்ன? இன்னைக்கு நமக்கு முன்னால ஆண்டு வைத்தாரு, தனக்குத்தானே கனி கொடுக்கிறான். அவன் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறாரு, முழு இருதயத்தோடு என்னை அவர்கள் தேட மாட்டேங்கிறாங்க, உடன்படிக்கையில உறுதியாய் நிக்க மாட்டேங்கிறாங்க, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறாங்க. எனக்கு பயப்படும் பயம் அவர்களுக்குள்ள இல்லை. ஆண்டவர் சும்மா பேச மாட்டாரு தானங்க. எங்கேயோ எனக்குள்ள ஆண்டவர் குறையை பார்த்துட்டு பெரிய அழிவு வர்றதுக்கு முன்னால, மனம் திரும்ப மகனே,
மகளே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்புன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமா வருகிறது. நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்காகவும் செபிப்போம், தேவ பிள்ளைங்க எல்லாருக்காகவும் செபிப்போம். ஆண்டவரே, வரக்கூடிய பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை நாங்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று மோடு வந்து சேர ஆயத்தப்படுத்துங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பிரம தகப்பனே, இன்னைக்கு காலையில இருதயத்தின் பாரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பாதி வருடத்தை முடிச்சிட்டோம். அடுத்த பாதி வருடத்துக்குள்ள உங்க சித்தமான நாளைக்கு நாங்கள் நுழைய போகிறோம். ஆனா எங்க முன்னால எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை முன்னால நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜெயம் கொள்ள வைப்பதுதான் உடைய சித்தம் ஆண்டவரே. ஜெயம் கொண்டவர்களா உம்மோடு உம்முடைய சிங்காசனத்தில் அமரணும், அதுதான் உடைய ஆசை சுவாமி. அது அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எங்களோடு கூட பேசுனீங்க. அந்த வருடத்தின் நடுவில மத்தியில வந்து நிற்கும்போது எங்க முன்னால் நீங்க வைக்கிற இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்காக நன்றி அப்பா. உண்மைதான் ஆண்டவரே, எங்களுக்குள்ள குறைகள் இருக்கிறதுன்னு ஒத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி. எங்களுக்கு நீங்க கொடுத்த கிருபைகள், நாட்களை கூட்டி கொடுப்பது, எங்களை நம்பி கொடுக்கிற சம்பாத்தியங்கள், எங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகள் எல்லாம் எங்க வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல ஆண்டவரே, தனக்குத்தானே கனி கொடுப்பதற்காக அல்ல. நாங்க பலன் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பலன் உள்ளவர்களா இருக்கணும், மற்றவங்க பிரயோஜனத்தை தேடணும், மற்றவங்க ஆத்ம ஆதாயத்தை தேடணும், மற்றவங்க பக்தி விருத்தியை தேடணும். அதுதான் ஆசைப்படுகிறீங்க. ஆனா பல நேரம் அதை நாங்க மறந்துச்சு. எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது எங்க குடும்பம், எங்க சபை, எங்க சரீரம், எங்க காரியங்கள் என்று சொல்லி அதுக்கு நாங்க போய் விடுகிறோம் ஆண்டவரே. அது உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்துமே. கிருபையா எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடுமே அன்பு கூறணும், முழு இருதயத்தோடுமை தேடணும், முழு இருதயத்தோடு உமக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆசைப்படுகிறீங்க. ஆனா எத்தனையோ தடவை பிரிக்கப்பட்ட இருதயம் தான் எங்க இருதயம் ஆண்டவரே. முழுசா உங்க கையில அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம், பாதி கொடுத்து விடுகிறோம், ஒரு பகுதியை வஞ்சித்து விடுகிறோம். கிருபையா எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நாங்க சுயநலமா நடப்பது ராஜா இல்ல, நாங்க தான் ராஜா என்பது போல நடப்பதற்கு காரணம் பயப்படும் பயம் எங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறீங்க. கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. தேவ வசனத்தினாலதான் பயப்படும் பயம் எங்களுக்குள்ள உண்டாகும் சுவாமி. கிருபையா அன்று உமக்கு பயப்படும் பயத்தை எங்க உள்ளத்துல போடுங்க. உமக்கு நடுங்குகிற நடுக்கத்தை எங்க இருதயத்துல நீங்க போடுங்க சரி ஜெபிக்கிறோம். பொருத்தனைகளை மறந்த துரோகிகளாய் இருக்கிற எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடன்படிக்கைகளை நாங்க உறுதியாய் நிற்க, பொய்யினால உடன்படிக்கை செய்த ஜனமாய் இல்லாம உண்மை சொல்லவும், வார்த்தையில உண்மையா இருக்கமோ, கொடுத்த வார்த்தையில கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளில உடன்படிக்கையில உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சத்ரு அதனாலதான் ஈஸியா வஞ்சிச்சுட்டு போயிடும், ரொம்ப ஈஸியா வழி விலகி போயிடும். ஒரு நாள் நல்ல பரிசுத்தமா வாழ்கிறோம், அடுத்த நாள் சத்ருவுக்கு பின்னால போருக்கு காரணம் உடன்படிக்கைக்கு நாங்க துரோகிகளா இருக்கிறோம். எங்களோட இன்னைக்கு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆதாமின் பாவத்தை நீங்க சொல்லுகிறீங்க, உடன்படிக்கை மீறினான் என்று சொல்லி சொல்லுகிறீங்க. கிருபையா எங்களை மன்னிச்சு உடன்படிக்கையில நாங்க உண்மையா இருக்க, செய்த பொருத்தனைகளில உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இப்படி அர்ப்பணிக்கும் போது அன்று நியாய தீர்ப்பு வரணும்னு அவசியம் இல்லையே, அழிக்கப்படணும்னு அவசியம் இல்லையே, உம்மோட நித்தியமா வந்து சேர முடியுமே. கிருபை கொடுங்க. நாங்களும் மாறணும் ஆண்டவரே. எங்க சபை பிள்ளைங்க எல்லாரும் மாறணும். இந்த வசனத்தை எங்கிருந்து யாரு கேட்கிறாங்களோ எல்லாருக்குள்ளேயும் மாற்றத்தை உண்டாக்குங்க. எங்க முடிவு ஆசீர்வாதமாய் இருக்க பண்ணுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.